என்ன பார்த்துருக்கோம்னா டைப் 1 பார்த்துருக்கோம். இதில் டைப் 2 பார்க்குறோம். டைப் 1 என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்டர்வல், இந்த இன்ஃபினிட் இன்டெக்ரல். இங்கே வந்து டைப் 2ல இன்ஃபினிட் இன்டெக்ரல் இருக்குது. நம்ம டைப் 1ல என்ன பார்த்தோம்னா அந்த லிமிட்ஸ் வந்து ஃபைனைட்டாக இருக்கும், அந்த ஃபங்க்ஷன்ஸ் வேல்யூஸும் ஃபைனைட்டாக இருக்கும். டைப் 2ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃபினிட் இன்டெக்ரல். இன்ஃபினிட் இன்டெக்ரல்னா இந்த இன்ஃபினிட் லிமிட்ஸ் ஆஃப் த இன்டெக்ரல் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். அப்படி இல்லைனா ஃபங்க்ஷனோட வேல்யூ இன்ஃபினிட்டிக்கு போகும். ஸோ எந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா f of x is equal to g of x by h of x and g of x h of x are polynomial in x and the degree of h of x exceeds that of g of x by at least 2. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இந்த டிகிரி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து ஜி ஆஃப் எக்ஸோட டிகிரியை விட அட்லீஸ்ட் 2வது அதிகமாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் சப்போஸ் இது வேல்யூ எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போகும்போது நமக்கு இந்த ஃபங்க்ஷன் இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் இன்ஃபினிட்டி அப்ரோச் ஆகிடும். ஏன்னா இதோட டிகிரி விட இதோட டிகிரி வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது ஈஸியாக இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணிவிடும். ஸோ இப்போ 1 by இன்ஃபினிட்டியோட வேல்யூ நமக்கு 0ன்னு ஆகிடும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதோட டிகிரி வந்து இதோட டிகிரியை விட அட்லீஸ்ட் 2வது அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோம். So to evaluate this type of integral, you take f of z equal to g of z by h of z. The poles of f of z are determined by the zeros of the equation h of z equal to 0. So நம்ம இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸோட இது வந்து இன்ஃபினிட் இன்டெக்ரல்ங்கிறதுனால f of x இந்த ஃபார்மெட்டில் இருக்கும், g of x by h of x. இன்ஃபினிட் இன்டெக்ரல்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ எப்போ இன்ஃபினிட்டிக்கு போகும்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ரேஷனல் ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால இந்த வேல்யூ எப்போ இன்ஃபினிட்டி ஆகும், கீழே உள்ள வேல்யூ எப்போ 0க்கு போகுதோ அப்போ தான் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ இன்ஃபினிட்டிக்கு ஆகும். ஸோ இதோட வேல்யூஸ் எப்போ 0 ஆகுங்கிறது எப்படி ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் h of z equal to 0. இந்த ஈக்குவேஷன் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸோட போலை ஃபைன் பண்ணுறோம். ஸோ the poles of f of z are determined by the zeros of the equation h of z is equal to 0. ஸோ இப்போ ஓவரால் ஐடியா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த வேல்யூஸ் எந்தெந்த வேல்யூக்கெலாம் நமக்கு போல்ஸ் 0 ஆகுது, அந்த வேல்யூஸ் தான் நமக்கு என்ன ஆகும்னா f of z ஓட போல்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இதில் மொத்தம் 2 வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா நம்ம போல்ஸ் f of x lies on the real axis. ஸோ நார்மலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இன்ஃபினிட் இன்டெக்ரலை நம்ம ஒரு கர்வாக மாற்ற போகிறோம். அந்த கர்வ் எப்படி இருக்கும்னா ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ஃபார்மெட்டில் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த செமி சர்க்கிளில் ஃபஸ்ட் கேஸில் என்ன பண்ணுறோம், நம்ம நார்மலாக என்ன தெரியும், இது xy பிளேனு, இந்த xy பிளேனில் இது வந்து இமேஜினரி ஆக்சிஸ், இது வந்து ரியல் ஆக்சிஸ். ஓகேவா? செமி சர்க்கிளாக நம்ம என்ன ஆகணும்னா அப்பர் ஹாஃப்லையும் இதுதான் செமி சர்க்கிள்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் கேஸ் வந்து நோ போல்ஸ் f of z lies on the real axis. ஸோ ஓவராலாக 2 கேசஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கேஸ் வந்து f of z போல்ஸ் வந்து ரியலில் இல்லைன்னா எப்படி கண்டுபிடிப்போம், அப்படி இல்லைன்னா செகண்ட் கேஸ் என்ன பார்க்க போகிறோம்னா சப்போஸ் ரியல் ஆக்சிஸில் என்னோட போல்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி ஃபைன் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கேஸ் 1 கேஸ் 2 போடுறேன். ஒரு கரஸ்பாண்டிங் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி காட்டுறோமா. தேங்க்யூ.